வணக்கம். என் பெயர் NS நித்யா. இன்றைக்கி எங்கள் வீட்டு பப்பாளி மரத்தில் ஒரு பச்சை கிளி வந்து பப்பாளி பழத்தை சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்கு. அதுக்காட்டிலையும் மாடு வேற வருது. பின்னாடி கட்டியிருக்க மாடு பக்கத்தில் வந்துருச்சு. அதனால் பயந்துக்கிட்டு ஒடியாந்துட்டேன். பச்சை கிளி இருக்க பறந்துட்டோன்னு தெரியல. பச்சை கிளி சாப்பிட்டுட்டு பறந்துருச்சு. மறுபடியும் வரும். அணிலும் வந்து சாப்பிடும் பப்பாளி பழத்தை. நாங்கள் யாருமே இதை பறிக்கிறது கிடையாது. பறவைகளுக்காக விட்டாச்சு. அணில், பச்சை கிளி இவங்க தான் சாப்பிட்டுட்ருக்காங்க. இந்த மரத்தை கூட வெட்டலை. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது, வெட்டணும்னு சொன்னாங்க. டிஸ்டர்பாக இருக்குன்ட்டு. ஆனால் நாங்கள் வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். பறவைகளுக்கு உணவாகட்டும், அது வெட்டக்கூடாது, இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செவுறு எழுப்பும்போது பக்கத்தில் ரொம்ப டிஸ்டர்பாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இலையை மட்டும் பிச்சு விட்டு நீங்கள் கட்டுங்க செவுருன்னு சொல்லி கட்டினோம். இந்த பறவைகளுக்கு உணவாக அமைஞ்சிருக்கு. ஏதோ நம்மளால் முடிஞ்சது. நன்றி, வணக்கம்.